தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோ உம் உள்ளங்கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அன்பின் ஆண்டவரே, இந்த மாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எவ்வளோ வாக்குத்தத்தங்களை எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய ஜனமாகிய நாங்கள் இன்னும் அதை சுதந்திரித்து கொள்ள முடியாமல் பல போராட்டங்களில், குழப்பங்களில், விசுவாச குறைவிலால் நாங்கள் உட்கார்ந்துருக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை ஆண்டவரே. தாய் தன் பாலகளை மறந்தாலோ நீங்கள் எங்களை மறக்காத தேவனாக இருக்கிறீர். உங்களை நம்பினவங்க, உங்கள் ஜனங்கள், உங்களுக்கு காத்திருக்கிறவங்க ஒரு நாள் நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம் ஆண்டவரே. எங்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது ராஜா. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே எங்களை நீங்கள் நடத்துங்க. மீதமுள்ள காரியங்களெல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பிரகாசிக்க செய்கிற தேவன் நீராக இருக்கிறீர். எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆண்டவரே அதை நிறைவேற்றி எங்களை மகிழ பண்ணுகிறவராக இருக்கிறீர். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. மீதமுள்ள நேரத்தெல்லாம் நீங்களே நடத்தி கொண்டு போங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வெளிச்சத்தின் பாதை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மற்றும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்ற இந்த தலைப்பின் மூலமாக இந்த வாரங்களே நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஏன் ஆண்டவர் நம்மளை பார்த்து வெட்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா, நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் அநேக போராட்டங்களும் பிரச்சனைகளுக்கும் மத்தியில் நாம் எல்லாருமே ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்க மாட்டோம். சில நேரம் நம்ம சுயம், சில நேரம்னு சொல்ல முடியாது, பல வேலைகளில் நம்ம சுயம்தான் வெளிப்படும். அதன் மத்தியில் நம்ம என்ன பண்ணுவோம், சுயத்துக்கு சார்ந்தவளாக மாறி அநேக காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும்போது நமக்கு வெட்கமாக வந்திருக்கு தோன்றும். நம்பின மனிதர்கள் கைவிட்டுடுவாங்க. ஒரு சிலர் பார்க்கும் பொழுது சொந்த வீடு வாங்கணுன்றதுக்காக பேங்க்கில் லோனுக்காக அலைஞ்சு கடைசியில் லோனையும் வாங்கி முடித்து அந்த லோனை கட்ட முடியாமல் வெட்கத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. சில நேரம் அநேகருக்கு குழந்தை பாக்கியம் கர்த்தர் கொடுத்துருப்பாரு, புறவினத்து மக்களுக்கெல்லாம். ஆனால் ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கர்ப்பத்தின் கனி சீக்கிரத்தில் கிடைக்காது. இவங்க சோர்ந்து போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அதாவது மாம்சத்தின் காரியத்தில் அநேக காரியங்களில் இவங்க ஈடுபடுவாங்க. ஐவிஎஃப் ஃபெர்டிலிட்டி சென்டருக்கெலாம் போயிருப்பாங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. எப்படி இருந்தாலும் குழந்தை அநேகருக்கு பிறக்கிறதில்ல, ஒரு சிலருக்கு தான் பிறக்குது. ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லியிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. நீங்கள் ஆண்டவருக்காக இந்த நாட்களில் நீங்கள் காத்துட்டு இருக்கிறீங்களா? உங்கள் முகங்களை கண்டிப்பாக ஆண்டவர் வெட்கப்படவே விடமாட்டார். அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு முதலாவது அவர் வெட்கப்படவே மாட்டாங்க. இரண்டாவது பார்த்திருப்பீங்களானால் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. மூன்றாவது பார்த்திருப்பீங்களானால் தேவனுடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லை. முதலாவது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்களாம். இரண்டாவது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள், அதாவது அவருடைய ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்களாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் யார்? யார் கர்த்தருக்காக என்னென்ன காரியத்திற்காக காத்திருக்கிறாங்க? பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம பார்த்தோமானால் அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய வல்லமை விளங்கணும், தேவனுடைய மகிமை இறங்கணும், தேவன் அற்புதம் செய்ய வேண்டும் என்று அநேகர் காத்திருந்து ஜெபித்து ஜெயம் எடுத்தவர்கள்லாம் உண்டு. அதன் மத்தியில் பார்த்திருப்பீர்களானால் முதலாவது ஒரு பரிசுத்தவானை உங்கள் மத்தியில் நான் அவரை பற்றி பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து கொண்டு பார்த்திருப்பீர்களானால், அதாவது நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 49வது அதிகாரம் 23வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தருக்காக மட்டும்
காத்திருக்கிறவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்களாம். கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை ஒரு தனிப்பட்ட நபருக்கு கொடுத்துட்டாருன்னா நம்ம என்ன பண்ணணுமா, பொறுமையோடு காத்திருக்கணுமா. அதே மாதிரி அந்த நேரத்தில் நம்ம அவசரப்படக்கூடாது, பொறுமையோடு காத்திருக்கணும், அவசரப்படவே கூடாது. ரெண்டாவது, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். இந்த 2-3 விஷயம் நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொன்னாருக்கா, எவ்வளோ நாள் ஆச்சுக்கா, இன்னும் ஒன்றுமே நடக்கலைக்கா. எங்ககிட்ட வர பதிலெல்லாம் அப்படி தான், ப்ரேயர் ரிக்வஸ்டெல்லாம் அப்படி தான். கர்த்தர் நாங்களும் சபைக்கு போயிட்டே இருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி கூட நாங்கள் நல்லா தான் இருந்தோம். ஒரு அம்மா வந்து சொல்லுது, ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தாங்களா, ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் ரொம்ப போராட்டமாக இருக்குது. அப்போ என்னென்னா, இவங்களுக்கு ஏதோ ஒரு தேவைக்காகவே தேவனிடத்தில் இவங்க வராங்க. ஆண்டவர் தான் நம்ம தேவைன்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று ஆண்டவர்கிட்டருந்து வாங்கணுன்றதுக்காகவே வந்துட்டுருக்காங்க. ஆனாலும் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், நம்மளை ஒரு நாள் அவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். வேதாகமத்தில் பார்த்திருப்பலானால் ஒரு தேவ மனிதர் ஆபிரகாம் என்றவர், ஆண்டவர் அவரை அழைக்கும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, உன் சந்ததியை கடற்கரை மலனை போல இருக்குன்னு பெருக பண்ணுவேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. வாக்குத்தத்தம் கொடுத்தது மட்டும் இல்லை, ஆனால் அந்த வாக்குத்தத்தத்துக்கும் அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. பார்த்துருப்பீங்களான்னா, அவருக்கு பிள்ளையே இல்லை. அவர் ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுக்கும்போது 75 வயசு, அவங்க மனைவி ரொம்ப வயசானவங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கர்ப்பமே செத்த நிலைமை அவங்களுக்கு. இவருக்கு ஒன்றுமே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன்ட்டு ஆண்டவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, உன்னுடைய ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா கடற்கரை மணலை போல் திரத்தலையாக இருக்கும், வானத்து நட்சத்திரங்களை என்ன முடியுமா, இப்படி தான் உன்னுடைய ஜெனரேஷன் இருக்கும் அப்படின்னுவார். நம்ம ஆண்டவரை நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. சூழ்நிலைகள் என்றைக்குமே ஆண்டவரை விசுவாசிக்கிறதுக்கு சாதகமாக இருக்காது. கண்ணை மூடிக்கிட்டு ஆண்டவர் சொன்னதை பிளைண்டாக நம்பணும். கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் விசுவாசிக்கிறேன். அதன் மத்தியில் நான் இந்த நாட்களில் ஒன்று சொல்கிற உங்களுக்கு விரும்புகிறேன். கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க, கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கணும்னா ஒரு காரியத்தை சொல்கிறேன், உங்கள் சுயத்தில் நீங்கள் போய் சார்ந்துடாதீங்க. உங்கள் சுயத்தில் நீங்கள் போய் சார்ந்துட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு நிந்தையோ அவமானமும் தான் வரும். ஏன் சொல்கிறேன்னா, இவர் ஆபிரகாம் தான் கடவுளுடைய ஊழியக்காரர் தான், கடவுளுக்கு பிரியமானவர் தான், அவர் மூலமாக தான் ஜெனரேஷன்லாம் வந்தது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஆபிரகாமே பார்த்திருப்பீர்களானால், ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்துட்ட பிறகு திடீர்னு இடையில கொஞ்சம் இடரல் ஆகிறாரு. என்னென்ன, ஆகாரன்ற ஒரு பெண் உள்ளே வராங்க. அவர் சொல்லிட்டாங்க, அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டாங்க, இதோ நம்ம வீட்டில் ஒரு அடிமை பெண் இருக்கா, இவ கூட போய் சேர்ந்து அவன் மூலம் என் சந்ததி கட்டப்படட்டும் அப்படின்றாங்க. ஆனால் வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த டைமில் ஆண்டவர்கிட்ட போய் ஒரு கேட்கவும் இல்லை. ஆகாரம் நான் கல்யாணம் பண்ணணும்னு என் மனைவி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆபிரகாம் சொல்லவே இல்லை. மனைவியோட பேச்சை கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணிட்டாரு, அந்த பெண்ணோட சேர்ந்தார். ஒரு ஜெனரேஷன், அடுத்த ஒரு தலைமுறை ஒன்று பிறக்குது, அவன் இஸ்மவேல். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் இந்த கதையில். ஆனால் அதன் மூலமாக இன்றைக்கி எவ்வளோ விபரீதங்கள் தேசத்தில் நடக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதாவது நம்ம தவறு நான் சொல்லலை, எப்பேற்பட்டவங்களும் இடர்கள் அடைவாங்க, விசுவாசத்தில் சோதிக்கப்படுற ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கணும். ஆனால் நான் ஆபிரகாமை குறை சொல்லலை, ஏன்னா வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர். எப்படி இருந்தாலும் அந்த வாக்குத்தத்தம் தாமதித்தாலும் அதை நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு நாள் வந்தது, ஆபிரகாமை ஆண்டவர் சந்தித்தார். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாக இரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வலோகத்தையும் ஆளுகிற ஒரு ராஜா நான், நீ எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு உத்தமனாக இரு. இந்த நாட்களில் உத்தமமாக நம்ம இருக்கணும், உத்தமமாக நம்ம இருக்கணும். கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரா, அந்த காரியத்தை சொல்லி அதுக்காக பொறுமையோடு காத்திருந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருப்பீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஆபிரகாமோட சூழ்நிலையை பார்த்தாலும் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவர் வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. அவருடைய சகோதரனோட தம்பி லோத்து, மகன் லோத்து கூட இருக்கிறாப்புல. எலியேசர் அப்படின்ற ஒரு வேலைக்காரர் இருக்கிறாங்க. ஆண்டவர் ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, இந்த எலியேசர் என் வீட்டில் விசாரணை கர்த்தனாக இருக்கிறானே, இவனை நான் தத்தெடுத்துக்கிட்டுமான்னு கேட்குறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, நோ. நமக்கு இந்த மாதிரி சில குறுக்கு வழிகளெல்லாம் தோணும், இப்படி செஞ்சிடலாமா அப்படி செஞ்சிடலாமா. ஆண்டவர் சொன்னார்னா சொன்னது தான். அவர் சொன்ன வார்த்தையிலேருந்து ஆண்டவர் மாறவே மாட்டார். அவர் சொன்னார்னா அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். பொறுமையோடு காத்திருந்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. ஆண்டவர் அந்த வயதில் ஆண்டவர் என்ன பண்ணாராம், ஆபிரகாமை சந்திச்சாராம். நான் உனக்கு வாக்கு தத்தம் கொடுத்தேன், சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ இப்படி திடீர்னு வேற ஒரு ரூட்டில் இப்படி போயிட்டியே,
எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு நீ உத்தமனாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அவர் சாஷ்டாங்கமாக முகங்குப்புற விழுந்து என்ன பண்ணிட்டாராம், ஆண்டவருக்கு பாதத்தில் விழுந்துட்டாரா. என்னோடு கூட சேர்ந்து கொண்டு ஆதியாகமம் புத்தகம் 17வது அதிகாரம் 1 முதல் உள்ள வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்னப்படும். உன்னை மிகவும் அதிகமாக பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளோ அழகான அந்த உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார் பாருங்க. அவர் தவறு செஞ்ச போதிலும் இடரல் அறிஞ்சு அவர் ஒரு பின்மாற்றமான ஒரு நிலைமை தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தப்ப அதுக்கு பிறகுதான் ஆகாரன்றவங்க உள்ள நுழையிறாங்க. சில நேரம் சத்துரு பாருங்களேன், அது எப்பேற்பட்ட ஊழியக்காரராக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு விசுவாசியாக இருந்தாலும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்த உடனே அநேக விஷயங்களில் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பான். அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த வாக்குத்தத்தத்துக்கு நம்ம சுதந்திரவாளியாக மாறிடக்கூடாது. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவே கூடாது. அப்படின்றதுக்காக பல வழிகளை திட்டங்களை அவங்க வாழ்க்கையில் கண்டு வரும் பொழுது தேவன் என்ன பண்ணிடுவார், விலகிடுவார். ஆனால் இந்த ஆபிரகாம் விலகிடுவாருன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் என்னென்னா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காலதாமதமாகும். அது சத்துருவோடைய மிகப்பெரிய ஒரு சதி திட்டம். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் இதை உணர்ந்து கொள்ளணும். ஆண்டவர் இந்த வருஷம் தொடங்கும் போது உங்களுக்கு பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பாரு. என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு? உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொல்லுவார். உன்னோடே கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவார். நீ போகிற இடத்துலலாம் நான் உன் கூட வருவேன்னு கூட சொல்லியிருப்பாரு. நீ பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுன்னு ஒவ்வொரு சபைகளில் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு கொண்டு ஜெபிச்சு ஜெயம் எடுக்காம அவங்களுடைய வழிகள் எல்லாம் எவ்வளோ போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும்பொழுது சோர்ந்து போய் அநேகர் இப்படி தான் விழுந்துடுறாங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாங்க. இல்லை அவங்களா சுயமாக வேற ஒரு வழியை தேடிட்டு போயிடுறாங்க. ஆனாலும் தேவன் கர்த்தர் நம்ம ஆண்டவர் அவர் நம்மளை ஆசீர்வதிக்க விருப்பமுள்ள தேவன். அவர் நம்மளோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. அவர் நம்மளை நினைச்சிருக்கிறாரு. என் ஜனங்கள், என்னுடைய பிள்ளைங்க, எனக்காக காத்திருக்கிறவங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. உங்கள் சுய புத்தின் மேலே இந்த நாட்களை நீங்கள் சாயாதீங்க. ஆபிரகாம் என்ன பண்ணாரா, சாஷ்டாங்கமாக முகங்குப்புற விழுந்துட்டாராம். விழுந்து ஆண்டவர் அப்போ கூட சொல்லிட்டார், முகங்குப்புற விழுந்து தன்னை தாழ்த்தின போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, திரும்ப அந்த வாக்கு தத்தத்தை அவர் மேலே கிளைம் பண்ண சொல்கிறாரு. நிறைவேற்றி அவருக்கு என்ன பண்ணுறாரு, 100 வயது ஆகும் பொழுது ஈசாக்கை கொடுத்தாரு. இன்றைக்கும் இந்த செய்தியின் வாயிலாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தருக்காக நீடிய பொறுமையாக நீங்கள் காத்துட்ருக்கிறீங்களா? ரொம்ப வருஷம் காத்துட்ருக்கிறீங்களா? எல்லாரும் என்னை பார்த்து அநேகர் கேட்குறது உண்டு, நான் 17 வயசில் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 23 வருஷம் ஆண்டவரோடு நான் நடந்து கொண்டு வருகிறேன், ஆண்டவருடைய கிருபையினால் என்னை இது வரைக்கும் ஆண்டவர் ஊழியத்தில் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த 17 வயசுலேருந்து இந்த 20 வருஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா பல சோதனைகள், பல போராட்டங்கள், பல இழப்புகள், நிந்தனைகள், அவமானங்கள், திரும்புகிற இடமெல்லாம் பக்கம் பார்த்தாலும் நெருக்கப்படுற சூழ்நிலையில் தான். ஆனாலும் ஒரு இடத்துலையும் தேவன் என்னை வெட்கப்படவே விடவில்லை. என் தலையை நிமிர்த்துகிறவராக தான் இருக்கிறாங்க. ஒரு பெண்மணியாக ஊழியத்தில் கடவுளுக்காக எழும்பும்போது எவ்வளோ சோதனைகள் இருக்கும் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். எவ்வளோ எதிர்ப்புகள் இருக்கும், எத்தனை பேரை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும், குடும்ப உறவினர்களை எத்தனை பேரை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனாலும் எனக்கு வாக்கு கொடுத்த தேவன், என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இது வரைக்கும் எந்த இடத்துலையும் என் தலையை ஆண்டவர் வெட்கப்படுத்தவே இல்லை, என் முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. எப்பேற்பட்ட நெருக்கங்கள் என்னை சூழ்ந்து என்னை வந்திருந்தாலும் நான் ஒன்று தான், அவர் முகத்தை நான் நோக்கி பார்த்துட்டே இருப்பேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதத்தில் எழுதியிருக்கு. நான் அவரை நோக்கி பார்த்துட்டே இருந்ததுனால இந்த நாள் வரைக்கும் என் முகங்கள் வெட்கப்படவே இல்லை. என்னுடைய ஊழியத்திலையும் கர்த்தர் படிப்படியாக என்னை ஆசீர்வதித்து கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
இருப்பதாக. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறி இருக்கிறது. ஆபிரகாமுடைய முகம் வெட்கப்படவே இல்லை. அவருக்கு என்ன பண்ணாரா? 100 வயசில். இதன் மத்தியில் ஆபிரகாமுக்கு எவ்வளோ வேலைக்காரர்கள் வீட்டில் இருந்திருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த வேலைக்காரர்களாக இருக்கும்பொழுது அவங்க வீட்டில் பிள்ளைங்கள்லாம் பிறந்திருப்பாங்க. பிள்ளை பிறந்த உடனே இவர் எஜமான் இல்லையா, எல்லாம் ஒரு பிள்ளையாத்திட்டு வந்து, ஐயா என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது இவரோட உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? நான் அதை யோசிப்பேன். நிறைய நேரத்தில் நான் யோசிப்பேன், இவரோட இருதயம் எப்படி இருந்திருக்கும்? எவ்வளோ உடஞ்சி போயிருக்கோம். என் வீட்டில் பிறந்த பிள்ளைங்க, வேலை செய்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம், வேலைக்கார பிள்ளைங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்குதே ஆண்டவரே, எனக்கு இன்னும் பிள்ளை பிறக்கலையே ஆண்டவரே. ஆனால் நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பீங்களே. சோர்ந்து போய் நடந்து போயிட்டே இருந்திருப்பார் சில நேரம். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், வானத்தை பாரு, எவ்வளோ திரளான நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, உன் சந்ததி இப்படி தான் இருக்கு. இப்படி தான் அந்த 25 வருடமும் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? ஆபிரகாமை பலப்படுத்திட்டே இருந்தாராம். நம்மளை சோர்ந்து போகிற நேரத்தெல்லாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்காக ஆண்டவர் சொன்னாரேன்னு கர்த்தருக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை சோர்ந்து போக விடவே மாட்டார். அந்த வாக்குத்தத்தத்தை வச்சு உங்களை நடத்திக்கிட்டே இருப்பார். அந்த சோர்வு வரும்போது நட்சத்திரத்தெல்லாம் பார்க்கும்போது ஆபிரகாம் நினச்சிருப்பார், ஐயோ ஆமாம், ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு இதை நிறைவேற்றுவார், கர்த்தர் நிச்சயமாக இதை எனக்கு செய்வார் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆபிரகாம் இருதயத்தில் விசுவாசிச்சாராம். ஆபிரகாம் விசுவாசிச்சதுனால்தான் அவர் விசுவாசிகளுக்கு தகப்பனாக மாறினாராம், வல்லவனாக மாறினாராம். விசுவாசத்தில் அவரோட முகத்தை ஆண்டவர் வெட்கப்படுத்தவே விடவில்லையா. அந்த லோத்து கூட பாருங்களேன், பல வேளைகளில் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தை கொடுத்த நேரத்தில் நம்ம கூட இருக்கிறவங்களாம் நமக்கு ஒபே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க உலகத்தின் காரியங்களாம் அநேக யோசிப்பாங்க. இவங்களுக்கு என்ன இருக்குது, இவங்களுக்கு என்ன, இவங்க கூட இருக்கணும், எல்லாத்தையும் பிரிச்சுட்டு போயிடலான்னு அவர் நினச்சிட்டு போயிட்டாரு. ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், உங்களை ஆண்டவர் உயர்த்தணும், உங்கள் தலையை நிமிர்த்தணும், நீங்கள் வெட்கப்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு காரியம், சிலரை விட்டு விலகி வந்துருங்கன்னு சொன்னால் நீங்கள் விலகி வந்துடுங்க. ஏன்னா உங்களை ஆண்டவருடைய உடன்படிக்கையில், அதாவது அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு தடையுள்ள மனிதர்கள் மத்தியில், போராடுகிற மனிதர்கள் மத்தியில் நீங்கள் விசுவாசமாக நீங்கள் ட்ராவல் பண்ணவே முடியாது. ஆண்டவரோட அந்த கம்யூனிகேஷனில் நீங்கள் கரெக்டாக நகரவே முடியாது. ஏன்னா போராடிட்டே இருப்பாங்க, உங்கள்கிட்ட போராடிட்டே இருப்பாங்க. அட போங்க நீங்கள் வேறு. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில், நல்ல குடும்பத்தில் கணவன் மனைவி திருமணமாகி 7 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. நல்ல ஒரு கிறிஸ்தவர்கள். அவங்க சொல்கிறாங்க, 7 வருஷம் ஆச்சு, இந்த பிள்ளைக்கு குழந்தையே இல்லை, நாங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம், அதனால் என் பையனுக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பிளான். எவ்வளோ நல்ல கிறிஸ்தவர்கள் இல்லை? இவங்களாம் சபைக்கு போய் ஆண்டவரை ஆராதிச்சிட்டே வர்றாங்க. ரொம்ப நல்ல கிறிஸ்தவர்கள். அப்படியே நினச்சேன், அந்த பிள்ளையும் மனசில் ரொம்ப உடஞ்சி போய் அழுது அவளுக்கே பிள்ளை இல்லை, எவ்வளோ உள்ளம் உடஞ்சிருக்கோம். ஆனால் வெளியில் யாருக்கும் பார்த்தா தெரியாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா தானே இருக்காங்க, ஏன் ஒரு பிள்ளைய பெற்றுக்கலாமே அப்படின்னு யாரையும் அப்படி நீங்கள் துக்கப்படுத்தாதீங்க. இந்த செய்தியின் வாயிலாக உங்கள்கிட்ட ஆண்டவர் வெளிப்படுற ஒரே ஒரு விஷயந்தான், பிள்ளை இல்லைன்னு யாருக்காவது தெரிஞ்சால் அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். தயவுசெய்து அவங்கள போய் காயப்படுத்தாதீங்க. அந்த பொண்ணை வேதனைப்படுத்திகிட்டே இருந்தாங்களாம் அந்த மாமியார். கடைசியில் ஒரு நாள் ஆச்சு, இந்த பொண்ணும் அவங்க ஹஸ்பண்டும், ஆனால் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்ல மனுஷன், கடவுளுக்கு பயந்தவர் போல். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாரு, 7 வருஷம் நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், இனிமேல் நமக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேணாம், கைகளை பிடிச்சி ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ணலாம். ஓகேங்களா, ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் கொடுத்தா ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுக்கலனாலும் ஸ்தோத்திரம், இப்படி சொல்லி விசுவாசமாக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு அந்த 8வது வருஷத்தில் அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. நம்ம ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருப்பார். வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பார். வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்றுகிற ஒரு தேவன் தான் நம்மளுடைய ஆண்டவர். அவங்க முகத்தை ஆண்டவர் வெட்கப்படுத்தவே விடலை. அந்த பிள்ளை சீமந்தம் ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டுருந்தான். நான் போகும்பொழுது அந்த கணவனும் மனைவியும் அங்கே அந்த இடத்துல சந்தோஷமாக நிற்கிறாங்க. அந்த கணவர் இந்த சாட்சியை சொல்கிறார், மனைவி கூட சொல்லலை. அந்த மகளுடைய கணவர் சொன்னார், நாங்கள் தீர்மானம் எடுத்தோம், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு இனிமேல் நாங்கள் போக மாட்டோம், இயேசுவை மட்டும் விசுவாசிப்போம், முழங்காலில் நிற்போம், நாங்கள் தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பார்னு கரெக்டாக அந்த மனுஷனுடைய விசுவாசத்தின்படியே ஒரு ஆண் பிள்ளையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் எவ்வளோ ஒரு நல்லவர். உங்களுக்கு இந்த நாட்களில் எத்தனையோ வருஷம் நீங்கள் காத்துட்ருக்கிறீங்களா, இல்லை எனக்கு இந்த காரியங்கள் முடியவே இல்லை, குழந்தை மட்டும் அப்படின்னு
அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை வீடு கட்டுற பிரச்சனையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், வியாதியின் படுக்கையாக இருக்கலாம், பிசாசின் கட்டுகளாக இருக்கலாம், பிசாசனுடைய கிரியைகளாக இருக்கலாம், மந்திர தந்திர கிரியைகளாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள், ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொண்ட ஒரு விசுவாசியாக நீங்கள் இருந்தால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எம்மா நீ எனக்கு காத்திருக்கிற உன் முகம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகாதுமா. ஹல்லேலூயா. உன்னை நிச்சயமாக இந்த காரியத்தில் நான் விடுதலை செய்து உன் முகத்தை நான் பிரகாசிக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. தாவீது வனாந்தரமாக அவர் அலைஞ்சிட்டு இருந்த அந்த நாட்களில், அதாவது ராஜாவாகிறதுக்கு முன்னாடி வனாந்தரத்தில் அவர் சுற்றி திரிந்தார். அந்த நேரத்தில் அபிமெலக்குன்ற ஒரு இடத்துல போயிட்டு உதவி கேட்க அவர் போகிற டைமில் அபிமெலக்குக்கு இந்த தாவீதை குறித்து தெரியும் பொழுது இவர் என்ன பண்ணுறாரு, உடனே வேஷம் மாறி ஒரு பைத்தியம் போல் வாயில் நொற தள்ளுற மாதிரி அவர் முன்னாடி நடிச்சிட்டு இருக்கார். அவர் முன்னாடி என்ன பண்ணுறாரு அபிமெலக்கு, இந்த மாதிரி பைத்தியத்தெல்லாம் ஏன் வச்சுருக்கேன்னு துரத்தி அனுப்புகிறாரு. துரத்தி அனுப்பும் பொழுது அவர் 34வது சங்கீதத்தை அவர் பாடுறாரு. அந்த சங்கீதத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கு தாவீது வேஷம் மாறி துரத்தி விடப்படும் பொழுது இந்த சங்கீதத்தை பாடுறாரு. ஆண்டவரே, இந்த ஏழை நான் கூப்பிடுறேன், என் முகத்தை நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டீங்க ஆண்டவரே. எந்த காலத்தில் என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும், எவ்வளோ நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டாலும் நான் உங்களுக்கு காத்திருப்பேன். என் முகத்தை நீங்கள் வெட்கப்படுத்தவே விட மாட்டீங்க. ஹல்லேலூயா. எங்களுடைய ஊழியத்தில் சமீபத்தில் ஜெபத்தில் இணைந்த ஒரு சகோதரி, ஒரு அருமையான ஒரு பிள்ளை, சமீபத்தில் தான் அவருடைய கணவர் மரிச்சு போயிட்டாரு. அந்த மகளுக்கு 3 பிள்ளைகள். அவளுக்கு ரயில்வேல ஒரு நர்சிங் போஸ்டிங் கிடைச்சிருக்கு. ஆண்டவருடைய கிருபையினால் அது அந்த மகளுக்கு கிடைத்திருக்கு. எவ்வளோ பாரப்பட்டு அந்த மகளுடைய கணவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆனால் தேவன் அவருடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொண்டார். அப்போது இந்த மகளுக்கு அந்த போஸ்டிங் கிடைச்ச பிறகு, ஆனால் அவளுக்கு சென்னையில் அவளை மாற்றணும்னு இவள் விசுவாசித்து ஜெபம் பண்ணியிருக்கா. ஆனால் அவளை வேறு ஒரு ஸ்டேட்டில் மாற்றணும், இல்லை வேறு ஒரு ஊரில் மாற்றிடணும், ரொம்ப தூரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சூழ்நிலைகள் இருந்தது. இந்த பிள்ளை கேட்டா, அக்கா எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அம்மான் அப்படின்னு தான் கூப்பிடுவா. ஜெபம் பண்ணுங்க, எனக்கு சென்னையில் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எவ்வளோ தூரத்தில் இங்கேருந்து தனியாக 3 பிள்ளைகளை வச்சுட்டு போக முடியும், எனக்கு ரொம்ப பாரம் ஆண்டவரே. ஏழை பிள்ளைகள் ஆண்டவரே, உங்களை நம்புகிறாங்க ஆண்டவரே. அதில் அநேகர் பார்த்தீங்கன்னா காம்படிஷனாக ஒரு 4-5 பேர் முன்னணியில் நிற்கிறாங்க. ஏன்னா சென்னையில் அந்த போஸ்டிங் அவங்களுக்கு வேணும், அவங்களுக்கு சென்னையில் தான் வேணுன்றதுக்காக நிற்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளைகிட்ட ஒன்றுமே இல்லை, இந்த விட்ட ஆண்டவர் மட்டும்தான் இருக்கார். அதை தான் சொன்னேன், நம்ம ஏழை பிள்ளைங்கம்மா, நம்மகிட்ட ஆண்டவர் ஒருவர் தான் இருக்கிறாரு. இது மட்டும்தான் நமக்குரிய மிகப்பெரிய ஒரு அத்தாரிட்டி. அவங்கக்கிட்ட 1000 பேர் இருக்கட்டும், அவங்க என்னென்ன வேணால் காரியம் செய்யட்டும், எவ்வளோ ரெக்கமெண்டேஷன் பண்ணட்டும், நமக்கு பரலோகம் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணும். ஹல்லேலூயா. அதிகாரிகள் உள்ளத்தில் கர்த்தர் கிரியை செய்வார், நீ பயப்படாதுன்னு அந்த மகளுக்காக ஒரு இரவெல்லாம் நான் ஜெபம் பண்ணேன். தூங்காமல் இருந்து, கர்த்தாவே இந்த பிள்ளைக்காக நீங்கள் இறங்கணும்னு. எவ்வளோ பெரிய நல்ல ஒரு தேவன். அடுத்த நாள் அந்த மகள் எனக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, அக்கா அந்த போஸ்டிங் சென்னையில் எனக்கு கிடைச்சிருச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். தன்னுடைய பிள்ளைகளுடைய முகத்தை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார். அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே இல்லை. அன்றைக்கு தாவீது இதே வார்த்தை தான் பாடினார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் அவனை நீங்களாக்கி ரட்சித்தார். எல்லாவற்றையும் இழந்து போய் வனாந்தரத்தில் சுற்றி திரிந்த தாவீதோட முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணார். ஏன்னா அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவர் எனக்கு செவி, அதாவது சொல்கிறாரு, தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும், அந்த மகா அவ்வளோ பயந்துட்டு இருந்தாங்க, எனக்கு கிடைக்குமா கிடைக்காத தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் பயத்தோடு இருக்கிறீங்களா, நம்பிக்கையோடு இருங்க, விசுவாசமாக இருங்க, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. நம்ம அப்பா நமக்கு தான் செய்வார், நமக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போகிறாரு. நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்தா நிச்சயமாக உங்கள் முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணார். இந்த வசனம் அப்படி தான் அழகாக இருக்குது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் முகங்களும் இந்த நாட்களில் வெட்கப்பட்டு போகவில்லை. கர்த்தர் உங்களை சாட்சியாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.